முதல் காதல் தோல்வி. இது ஒரு காதல் கதை. டெட்ராய்ட் மாநகர விமான நிலையத்தில் கான்காஸ் பியின் கேட் B10 அமர்ந்திருந்தேன். இன்னும் தோராயமாக 2 மணி நேரம் இருந்தது ஆஸ்டன் நகர் நோக்கி நான் செல்லவிருக்கும் விமானம் புறப்படுவதற்கு. அங்குதான் அந்த பெண்ணை முதலில் பார்த்தேன். வால்கேட்டரில் எனது இடத்தை கடந்து சென்றார். ஏனோ வைத்தக்கன் வாங்காமல் என்னையே பார்த்து கொண்டு சென்றார். இருவருமே இந்தியர் என்பதால் இருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டேன். அவருக்கு என்னை விடவும் வயது அதிகம் இருக்கலாம் என்று தோன்றியது. அவரை நான் பார்த்தபோது சற்றென்று பார்வையை இடமாற்றிக் கொண்டார். சில நிமிடங்கள் கழித்து மீண்டும் என்னை கடந்து மறுபுறம் சென்றார். இந்த முறையும் என்னையே பார்த்து கொண்டு சென்றார். ஏனோ தெரியவில்லை. 3வது முறை இதேபோல் நடந்த பின்பு என்னை சங்கடம் தொற்றி கொண்டது. எந்த நேரமும் பெண்களை ஆண்கள் நோக்கி கொண்டே இருப்போமோ, உங்களுக்கும் இப்படித்தான் இருக்குமோ என தோழியிடம் கேட்டிட வேண்டும் என்று நினைத்து கொண்டேன். 10 நிமிடங்கள் கழித்து என் எதிரில் இருக்கையில் அவர் வந்து அமர்ந்தார். புருவத்தில் தெரிந்த ஈரம் முகம் கழுவிவிட்டு வந்தார் என்று உணர்த்தியது. ஆய், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உங்ககிட்ட 2 நிமிஷம் பேசலாமா? ஒரு இந்திய பெண்ணே வெளியே வந்து என்னிடம் பேசுவது இதுவே முதல் முறை. அதுவும் நான் தமிழன் என்று கண்டுபிடித்து பேசியது சற்று ஆச்சரியமாகத்தான் இருந்தது. சொல்லுங்க, என்ன விஷயம் என்றேன். உங்கள் சொந்தக்காரவங்க யாரும் மதுரையில் இருக்காங்களா? இல்லையே, ஏன் கேட்குறீங்க? ஓ, இல்லையா? வார்த்தைகளில் மெல்லிய ஏமாற்றம் தட்டுப்பட்டது. என் சொந்தக்காரங்களை உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்கள பற்றி ஏன் விசாரிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, எனக்கு பழக்கப்பட்ட ஒருத்தர் உங்கள் சாயல். அதான் ஒரு வேளை உங்களுக்கு சொந்தக்காரர் யாராவது தெரிஞ்சிருக்கிறான்னு கேட்டேன். ஓஹோ, இல்லைங்க, அப்படி யாரும் எனக்கு இல்லை. சில நொடிகள் என்னையே குறுகுறு என்று பார்த்து கொண்டிருந்தார். சங்கடம் மிகுதியாக அவரிடம் கேட்டே விட்டேன். என்னங்க இது, இப்படி சோகமாக என்னையே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறீங்க, தயங்காமல் கேட்டுடுங்க, எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். சரி என்பது போல் மேலும் கீழுமாய் தலையை அசைத்தார். 3வது முறை குனிந்த தலை நிமிராமல் குனிந்தபடியே இருந்தார். சில வினாடிகள் கழித்து சற்றென்று தன் கைபேசியில் விரல்கள் பதிக்க நான் செய்வதறியாது அவரையே கவனித்து கொண்டிருந்தேன். பின் என்னிடம் தன் கைபேசியை காமித்தார். அதில் ஒரு புகைப்படம் இருந்தது. வெளிர் மஞ்சள் நிற சுடிதாரும் குட்டையாய் வெட்டப்பட்ட கூந்தலுமாய் நின்று கொண்டிருந்தார். சில காலம் முன்பு எடுத்தது போலும். அவர் அருகில் ஒரு ஆண் பார்ப்பதற்கு என்னைப் போலவே இருந்தார். அவருக்கு படிய வாரிய முடி, எனக்கு சற்று சுருட்டை முடி. அவருக்கு கொஞ்சம் நீளமான மூக்கு. படத்தில் 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே அளவு உயரம். அதை வைத்து பார்த்தால் அவர் என்னை விட உயரம் கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடும். மற்றபடி அவர் என்னுடைய கார்பன் காப்பி எனலாம். ஆச்சரியத்துடன் நானே பேச்சை ஆரம்பித்தேன். இப்போ எதுக்கு இந்த ஃபோட்டோ? ஃபைனல் இயரில் 7 வருஷம் முன்னாடி. ஓ, நான் இப்போ தான் 3rd இயர் படிக்கிறேன். இவர் உங்கள் ஃப்ரெண்டா? ஒரே பேட்சா? பாய் ஃப்ரெண்ட், ஒரே பேட்ச் தான், ஆனால் வேறு டிபார்ட்மெண்ட். பாய் ஃப்ரெண்ட் என்று சொன்னவுடன் இவ்வளவு குறுகுறு என்று அவர் என்னை பார்த்ததன் அர்த்தம் புரிந்தது. அச்சு அசலாக என்ன மாதிரியே இருக்காரி. முடி, மூக்கு, உயரம் தவிர இவரோட கார்பன் காப்பி நீங்கள் தான். என் மனதில் தோன்றிய அனைத்தையும் ஒன்று விடாமல் கூறியது என்னை வியப்பில் ஆழ்த்தியது. நான் நினச்சதை அப்படியே சொல்லிட்டீங்க. எத்தனை வருஷம் பழக்கம் உங்கள் 2 பேருக்கும்? ஹைஸ்கூல்லேருந்து. வாவ், சூப்பர். உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் எப்பாச்சு? மௌனமாய் ஒரு கணம் இருந்துவிட்டு இல்லை என்று தலையாட்டினார். பின் என் பார்வை தவிர்த்து வேறு பக்கம் திரும்பிக் கொண்டார். மனதிற்குள் திட்டிக்கொண்டேன். மடையா, கல்யாணம் ஆயிருந்தா ஏன் பழைய ஃபோட்டோவை காட்ட போகிறாங்க? கைபேசியை பார்ப்பதைப் போல தலை குனிந்து கொண்டு அவர் கால்களை பார்த்தேன். கால்களில் மெட்டியும் இல்லை. பிரேக்கப் ஆயிடுச்சா என்றேன். அதற்கும் இல்லை என்று தலையசைத்தார். பின்ன ஒரு இடைவேளைக்கு பிறகு கூறினார், இஸ் நோமோ. அச்சச்சோ, இப்படி ஏதோ நெருங்கிய உறவினர் மறைந்த செய்தி கேட்டது போல் இருந்தது எனக்கு. பைக் ஆக்சிடென்ட். ஓ நோ, ஐ எம் வெரி சாரி. தேங்க்ஸ். சிறிது நேரம் அசௌகரியமான மௌனம் நிலவியது. அவரே மீண்டும் தொடர்ந்தார். ரவி ரொம்ப சேஃப் டிரைவர், கவனமாக ஓட்டுவான், சிக்னலில் சரியாக நிற்பான். அன்னைக்கு நாங்கள் 2 பேரும் தான் பைக்கில் இருந்தோம். சிக்னலில் இருந்து கிளம்பும்போது பின்னாடி இருந்த கார் வேகமாக எடுத்துட்டான். சைட்டில் தண்ணி லாரி இடித்த வேகத்தில் நான் மெடியன் பக்கமாக விழுந்துட்டேன். அவன் லோரி என்று தொடர்கையில் அவர் குரல் சற்று கம்மியது. ஹெல்மெட் போட்டிருந்தான், ஆனால் லோரி வீல் ஏறி ஹெல்மெட் உடஞ்சி
ஸ்பாட்லேயே சற்றே கனத்த குரலில் உடைந்தும் வராத வார்த்தைகளுக்கு கைகளை அசைத்தும் அவர் பேசிய வரிகள் ஒரு கோர சம்பவத்தை மறு ஒளிபரப்பு செய்து கொண்டிருந்தன. என் கண்ணுக்கு முன்னாடியே என்று அவர் தொடர முற்பட நான் குறுக்கிட்டேன். போதும், இதுக்கு மேலே சொல்லாதீங்க. அழுகையும் கண்ணீரையும் அடக்க பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டு சரியென தலையசைத்து கூறினார். ஐம் சாரி. பரவாயில்லைங்க. மீண்டும் அசௌகரியமான மௌனத்தை கலைக்க வேண்டி இந்த முறை நானே பேச்சை தொடங்கினேன். அவர் பேர் என்ன? ரவிசங்கர். ஓ, என் பேர் குருதேவ். ஐம் ராகினி. நீங்கள் என்ன குருன்னே கூப்பிடுங்க. சரி. இப்போ எங்கே போகிறீங்க ராகினி? சென்னைக்கு அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம். இதற்கு மேல் என்ன பேசுவது என்று தெரியாமல் திருவன என்னால் முழிக்க மட்டுமே முடிந்தது. அவரே தொடர்ந்தார். ஆனால் இந்த கல்யாணம் நடக்காது. நான் போய் வேண்டாம்னு சொல்லி நிறுத்த போகிறேன். அச்சச்சோ, ஏங்க? உங்களை கேட்காம ஏற்பாடு பண்ணிட்டாங்களா? இல்லை, கேட்டாங்க. நான் ஓகே சொன்னதுக்கு அப்புறம்தான் ஏற்பாடே நடந்தது. பின்னையே நடக்காதுன்னு சொன்னீங்க? அதுக்கு நீங்கள் தான் காரணம். சட்டென்று என் மீது பழி சுமத்துகிறாரே என்று தோன்றியது. நானா? சற்று கடினமாகவே எனது குரல் ஒலிக்க, நோ, சாரி ஃபார் த கன்ஃபியூஷன். நீங்கள் என்ன, உங்களை சொல்லலை. உங்களுக்கும் ரவிக்கும் உள்ள உருவ ஒற்றுமை, இந்த சிச்சுவேஷன், இத்தனை நாள் விட்டு இன்றைக்கி நான் உங்களை சந்தித்தது. அதுக்காக குரு, உங்களை நான் பழி சொல்லலை. என் பெயரை அழுத்தமாக உச்சரித்த அவர் கூறிய வார்த்தைகளில் எனது கோபம் சற்று குறைவது எனக்கே வியப்பாக இருந்தது. பிரச்சனையே என்கிட்ட தான் குரு. இந்த 7 வருஷத்தில் நான் ரவியோட நினைப்பை விட்டு வெளியே வந்துட்டேன்னு நினச்சேன். தேங்க் ஐட் மூவ் இட் ஒன். பட் உங்களை பார்த்த உடனே அப்படி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ரவி உருவத்தில் உங்களை பார்த்ததுமே என் மனசு இப்படி குழம்புதே. நாளைக்கு என்னை கட்டிக்க போகிறவர் ஆசையாக என்கிட்ட பேசும்போதோ இல்லை என்னை தொடும்போதோ இதே மாதிரி ரவி நினைவு வருமே. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? அவர் நினைப்பை மனசில் வச்சுக்கிட்டு என்னால் இன்னொருத்தருக்கு நல்ல மனைவியாக எப்படி வாழ முடியும்? ரவியை காதலிச்சதுக்காகவோ அவன் இறந்ததுக்காகவோ நான் வேணா கஷ்டப்படலாம். சம்பந்தமே இல்லாமல் இன்னொருத்தர் ஏன் கஷ்டப்படணும்? அதனால தான் ஊருக்கு போனதும் முதல் வேலையாக கல்யாணத்தை நிறுத்த போகிறேன். படபடவென்று மூச்சு விடாமல் பேசி முடித்தார். தவறான முடிவு என்றே எனக்கு பட்டது. இருந்தாலும் அவருக்கு எடுத்துரைக்க நான் யார்? இது அவர் வாழ்க்கை, அவர் முடிவு. எனவே மேலும் இதை பற்றி தர்க்கம் செய்ய விரும்பவில்லை. ரவியை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள ஆர்வம் மிகுந்தது. ரவியை பற்றி உங்கள் 2 பேருக்கும் உண்டான காதல் பற்றி என்ன எனக்கு சொல்லுவீங்களா? முடிஞ்சு போன விஷயம். அது எதுக்கு? வேண்டாமே ப்ளீஸ். இந்த நிராகரிப்பை என் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்படியாவது இவரை பேச வைக்க வேண்டுமே என யோசித்தபடி தெரிஞ்சோ தெரியாமலையோ உங்களோட இந்த முடிவுக்கு நானும் ஒரு வகையில் காரணமாயிட்டேன். நீங்களும் அதை சுட்டி காட்டிட்டீங்க. ஐ எம் சாரி ஃபார் எவ்ரிதிங் ராகினி என்றேன். இல்லை குரு, ஐ எம் சாரி. மறுபடியும் சொல்கிறேன், உங்களை பழி சொல்லணும்னு என்னோட எண்ணம் இல்லை. ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் இன் மீ. சரி. இருந்தாலும் உங்கள் சாரியை என்னால் ஏற்றுக்க முடியல. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? பேசணும். என்ன பேசணும்? ரவியை பற்றி. அவரை பார்த்த முதல் நிமிஷத்துலேருந்து அவரை நீங்கள் இழந்த விபத்துக்குள்ளே முந்தின நிமிஷம் வரைக்கும் உங்கள் இருவரோட வாழ்க்கையை பற்றி. மீண்டும் கேட்டதால் அவர் கோபமுற்றார். முடியாது. நான் ஏன் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லணும்? அது என்னோடய பர்சனல். அதை தெரிஞ்சிக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? என் மீதான இந்த சீற்றம் என்னை மிகவும் பாதித்தது. இது அர்த்தமற்றது, அநியாயமானது என தோன்றியது. முள்ளை முள்ளால் தானே எடுக்க வேண்டும். அதனால் நானும் கோபத்துடன் பதில் அளிக்க தொடங்கினேன். உரிமையா? உங்களுக்கு மட்டும் என்ன உரிமை இருந்துச்சு என்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு? ரவியோட ஃபோட்டோவை காமிச்சது அப்படியே பேச்சை கட் பண்ணிட்டு போயிருக்க வேண்டியது தானே. எதுக்கு அந்த ஆக்சிடென்ட் பற்றிலாம் சொன்னீங்க? எதுக்கு கல்யாணத்தை நிறுத்த போகிறேன்னு சொன்னீங்க? அதுக்கு நான் தான் காரணம்னு வேற. இதெல்லாம் நான் கேட்டேனா? அதுக்காக உங்ககிட்ட என் கதையை சொல்லணும்னு அவசியம் இல்லையே குரு. இத்தனை நாள் நான் படுற கஷ்டம் போதாதா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி? டு யூ வாண்ட் மீ டு ரீலைஃப் தி சேட் ஸ்டோரி அகெயின்? கம் ஆன் ராகினி. 7 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் பெரிய இடி விழுந்திருக்கலாம். அதுக்காக யூ டோன்ட் கெட் டு ப்ளே தி விக்டிம் டுடே ஈவன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ ஸ்ட்ரேஞ்சர். அண்ட் உங்களோட இந்த கோபம் ஐ சர்டன்லி டோன்ட் டிசர்வ் என்று கூறிவிட்டு விலகிச் செல்ல எழுந்தேன். 2 எட்டு நடந்த பின் மீண்டும் திரும்பி, யூ நோ வாட், உங்கள் வாழ்க்கை உங்கள் இஷ்டம். டூ வாட் எவர் யூ வாண்ட். ஐ டோன்ட் கேர். ஹூ ஆம் ஐ டு யூ எனிவே
என்று கூறிவிட்டு வேகமாக அவரின் பின்புறம் 2 வரிசைகள் தாண்டி சென்று அமர்ந்து கொண்டேன். எப்படியாவது அவரை என்னிடம் வந்து பேச வைத்து விட ஆண்டவா என்று மனதிற்குள் வேண்டிக் கொண்டிருந்தேன். சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு பின்னால் இருந்து அவர் குரல் வந்தது. ரவிக்கும் இப்படித்தான் பொசுக்குன்னு கோபம் வரும். திரும்பி பார்த்த பொழுது அவர் சாந்தமாகி இருப்பது தெரிந்தது. ஐம் சாரி என்றார். சிறு புன்னகை உதிர்த்து மீ டூ என்றேன். ஏனோ என்னிடம் அவர் தன் கதையை கூற தயாரானது போன்று தோன்றியது. அருகில் வந்து அமர்ந்து தொடர்ந்தார். எங்கள் வீட்டில் எனக்கு வச்ச செல்ல பெயர் கடுகு. எதுக்கெடுத்தாலும் பட்டு பட்டுன்னு புரிஞ்சிட்டு பேசுவேன். ஆனால் மனசில் ஒளிச்சு வச்சு எதையும் பேசி பழக்கம் இல்லை. அது ஏனோ தெரியல. பட் நான் அப்படித்தான். ரவி எனக்கு மேலே கோவக்காரன். என்னை விட அதிகமாக கோவப்படுவான். வேகமாக கூலாயிடுவான். எங்களோட முதல் சந்திப்பே ஒரு சண்டையில் தான் ஆரம்பிச்சிது. ஒரு நாள் செமஸ்ட்ரி லேபில் அவனோட பிப்பிட்டை நான் உடச்சிட்டேன். என் மேலே கோவப்பட்டான். பதிலுக்கு நானும் கோவப்பட்டேன். அப்போ ஆரம்பித்தது எங்கள் காதல் கதை. வழக்கமாக ஆரம்பிப்பது போல் முதலில் ஆரம்பித்த தன் காதலை பற்றி கூற ஆரம்பித்தார். உண்மையில் எனக்கு இவர்கள் காதல் கதையை பற்றி தெரிந்து கொள்ள அதிக ஆர்வம் இல்லை. என்னுடைய நோக்கம் ரவியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். என்னைப்போல் ஒருவர். அவர் பழக்கம் எப்படி, நடத்தை எப்படி, தண்ணி தம் அடிப்பாரா, கண்ணியமானவரா, அவர் குடும்பம் எங்கே என பல கேள்விகள். அண்ணன் தம்பி இன்றி வேறு நெருங்கிய சொந்த பந்தங்கள் இன்றி வளர்ந்தவன் நான். ஒருவேளை அவர் எனக்கு தூரத்து சொந்தமோ என தோன்றியது. இவற்றிற்கான பதில்களையே இவர் கதைகளில் எதிர்பார்க்கிறேன். அவர் எனக்கு தொலைந்த ஒரு சொந்தமாகி இருந்திட வேண்டும் என்று மனசு ஆசைப்பட்டது. அவர் மூலம் புது புது சொந்தங்கள் என் வாழ்வில் வந்திடாதோ என மனம் ஏங்கியது. வேதியியல் ஆய்வகத்தில் தொடங்கிய அவர்களது சண்டை 11ஆம் வகுப்பு முழு பரீட்சையில் முடிந்து வீடு செல்லும் முன்பாக சண்டை போதும், இனி சமாதானமாக செல்வோம் என நட்பாக மாறி கைக்குலுக்கி பிரிந்து பின் வந்த நாட்களில் நெருங்கிய நட்பாக உருமாறியது. அவர்கள் நட்பு இருவரையும் ஒரே கல்லூரியில் பொறியியல் படிப்பு எடுக்கவும் வைத்தது. பின் வந்த 2 ஆண்டுகளில் அவர்களின் இணைப்பெரியா நட்பின் கதை தொடர்ந்தது. 3rd year ஆரம்பிக்க 2 நாள் முன்னாடி அவன் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டான். அடுத்த நாள் நாங்கள் 2 பேரும் ஒன்றா கிளம்பி ஹாஸ்டலுக்கு போகிறதா பிளான். அன்னைக்கு இரவு என்னோட சமையல் உருளைக்கிழங்கு சப்பாத்தி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணினேன். நல்லா கருக்கி பண்ணினேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இப்படியெல்லாம் சப்பாத்தி பண்ணினா உன் புருஷனால் எப்படி சாப்பிட முடியும்? கண்டிப்பாக உனக்கு டைவர்ஸ் ஆக போகுதுன்னு சிரிச்சுக்கிட்டே கிண்டல் அடித்தான். நீயே சாப்பிட்ற, உன்ன மாதிரி ஒருத்தன் எனக்கு கிடைக்காமலா போயிடுவான்னு சொன்னேன். அதுக்கு அவன், நான் இருக்கையில் என்ன மாதிரி இன்னொருத்தன் எதுக்கு? நீ சரின்னு சொன்னா நானே உன்னை கட்டிக்கிறேன்னு சொன்னான். அவன் ப்ரொப்போஸ் தான் பண்ணினான்னு புரிஞ்சுக்கிற முன்னாடியே டக்குன்னு யோசிக்காமல் நானும் சரின்னு சொல்லிட்டேன். என் வாழ்க்கையில் நான் யோசிக்காமல் எடுத்த முடிவு. ரொம்ப நல்ல முடிவு. அவன் காதலை ஏற்றுக்கிட்டது தான் என்று தன் காதல் ப்ரொப்போஸில் நடந்த அழகிய தருணத்தை விவரித்தான். எங்கள் வீட்டில் இந்த காதலுக்கு உடனே ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் அவன் வீட்டில் ஒத்துக்கலை. தாய் மாமா பொண்ணை கட்டிக்கிறதா சின்ன வயசுலேயே ரவியோட அம்மா வாக்கு கொடுத்துட்டாங்களாம். ஆனால் இவன் 2 வருஷமாக விடாமல் என்னை பற்றி, இவன் ரொம்ப நல்லவ வல்லவ, நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவா, அப்படி இப்படின்னு ஏகத்துக்கு பிட்டு போட்டு சம்மதம் வாங்கிட்டான். அதுக்கு அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள என்று பேச்சை முடித்தாள். அவள் தன் மொத்த கதையும் கூறி முடிக்க ஏறத்தாழ 1 மணி நேரம் பிடித்திருந்தது. இந்த நேரத்தில் எங்கள் இருவருக்குமான போர்டிங் கால் அறிவிக்கப்பட்டிருந்தது. சுருக்கமாக சொன்னாலும் இவளின் காதல் கதை என்னை வெகுவாக ஈர்த்ததையும் பாதித்ததையும் மறுப்பதற்கில்லை. அழகாய் வரையப்பட்ட ஓவியத்துடன் ஒப்பிட்ட வல்ல வாழ்க்கை இவளுக்கு அமைந்திருக்க வேண்டும். வரைந்து முடிக்கும் முன் காகிதம் கிழிந்தது போல் ஆகிற்று. கடந்த 1 மணி நேரம் இவள் தன் காதலை பற்றி சொல்ல சொல்ல ஏதோ ஒரு இனம் புரியாத நெருக்கத்தை இவளிடம் உணர்ந்தேன். இந்த ஈர்ப்பு இதுவரை எந்த பெண்ணுடனோ அல்லது ஆணுடனோ எனக்கு தோன்றியதில்லை. இன்பம், துன்பம், ஆசை, கோபம், இன்னும் பெயர் யூகிக்க முடியாத பல உணர்வுகளின் கலவை உடல் முழுவதும் பரவுவது போன்ற பிரமை தோன்றியது. இந்த 1 மணி நேரத்தில் அவர் இவர் என்ற மரியாதையாய் நினைத்து கொண்டிருந்த நான் அவள் இவள் என்று உரிமையாய் எப்பொழுது நினைக்கத் தொடங்கினேன் என்று புலப்படவில்லை. அதுக்கு அடுத்த 1 வாரத்துக்குள்ள என்று அவள் கூறி 2 நிமிடங்கள் இருக்கலாம். மௌனம். விழியோரத்தில் தடுக்கிய கண்ணீர் துளியை விழவிடாமல் விரலால் துடைத்து எடுத்தாள். இதை விட என் வாழ்க்கையில் சந்தோஷமான நேரம் இருந்ததில்லை. இனிமே வாழ்க்கையில் சோகத்துக்கு இடமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்த வேலையில் தான் மிகப்பெரிய இடிய விதி என் தலையில் போட்டுருச்சு. அடுத்த 6 மாதம் நான் நடைப்பணமாக தான் இருந்தேன். ஒருத்தர்கிட்டையும் 1 வார்த்தை கூட பேசலை. 1 வாரத்துக்கு 3 நாள் வேலை கட்டாயப்படுத்தி சாப்பிட்டதே அதிசயம். ஐ வெட் டு டெப்ரெஷன். பின்ன ஒரு 6 மாதம் கவுன்சிலிங்,
2 வருஷம் சொந்தக்காரங்க வீடுகள்னு வாழ்க்கை மெல்லமாக நகர ஆரம்பிச்சது. அப்புறமா கிரேப் ரிப்பேர்ன் பண்ணி இங்கே வந்து எம்எஸ் முடிச்சுட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். போர்டிங் கால் மீண்டும் அறிவிக்கப்பட, இட்ஸ் டைம் குரு. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் லிசனிங் டு மீ. என் கதையை சொல்லி ரொம்ப போர் அடிச்சிட்டேனா என்றாள். சேச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கம், லெட் மீ சேன் யூ ஆஃப் என்று அவளுடன் எழுந்தேன். தேங்க்ஸ். 4-5 கேட் தள்ளி தான் என்னோடது. நானே போய்க்கிறேன். நீ உன் ஃப்ளைட்டில் ஏறிக்கோ. அவளும் என்னை உரிமையில் பேசியதை கவனித்தேன். அது ஏனோ பிடித்திருந்தது. 5 நிமிஷம்தான் ஆகும். கேட் வரைக்கும் வந்து விட்டுட்டு போகிறேன். எனிவே, என்னோடய ஃப்ளைட் தான் 2வது கிளம்பும். அதனால் நோ ப்ராப்ளம். இருவரும் ஒகேட்டர் வழியாக கான்காஸ் சியில் கேட் C8 அடைந்தோம். சிகாகோ செல்லவிருக்கும் அவளுக்கான விமானத்திற்குள் செல்ல நீண்ட வரிசை இருந்தது. 40-50 பயணிகள் நின்று கொண்டிருக்க, தேங்க்ஸ் குரு. ஐ எம் சாரி அகெயின் இஃப் ஐ ஹேட் ஹர்ட் யூ. ஒரு புன்னகையுடன், நோ ப்ராப்ளம், டேக் கேர் என்று உரைத்து திரும்பிச் செல்லத் தொடங்கினேன். இதயம் மிகவும் கனத்தது. இனி இவளை என் வாழ்நாளில் சந்திக்கப் போவதே இல்லையே. ஒகேட்டர் அருகே நின்று திரும்பி பார்த்தேன். அவள் என்னையே பார்த்து கொண்டிருந்தாள். ராகினி, கிளம்புறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கடைசியாக ஒரு விஷயம் சொல்லணும். என்ன என்று அருகில் வந்தாள். அவள் அனுமதியின்றி அவள் கரம் பற்றி எடுத்தேன். எனது கைகளை பார்த்து பின் குழப்பத்துடன் என்னை நோக்கினாள். நான் தொடர்ந்தேன். எனக்கும் ரவிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவர் பிறந்து 7-8 வருஷம் கழிச்சு அவரை மாதிரியே சாயலில் நான் பிறந்தது ஜஸ்ட் கோஇன்சிடென்ட் மாதிரி எனக்கு தோணலை. அது ஏன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஏன்? உனக்காக தான். எனக்காகவா? நான் ஒருமையில் பேசியதை அவள் ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை. இதுவும் பிடித்திருந்தது. தைரியத்தை வரவழைத்து கொண்டு தொடர்ந்தேன். அன்னைக்கு ஆக்சிடெண்ட்டில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. உன்னால் ரவிக்கு ப்ராப்பராக குட் பை சொல்ல முடிஞ்சிருக்காதுல்ல. அதுக்கு அவள் முகம் மாறியது. அதுக்காகத்தான் நான் ரவி ரூபத்தில் என்று இழுத்தேன். அதுக்காகத்தான் நீ ரவி ரூபத்தில் பிறந்தியாக்கும். சாக போகிறேன்னு தெரிஞ்சு ஆண்டவன் அவன் சாகிறதுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடியே உன்னை படைச்சிட்டானாக்கும். என்ன பேத்தல் இது? ஆண்டவன் அது தெரிஞ்சு என்னை படைச்சானா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் 2 பேரும் ஒரே சாயலில் இருக்கிறதுக்கு இது காரணமாக இருக்கலாமோ? நான் ரவிக்கு குட் பை சொல்லலைன்னு உனக்கு யார் சொன்னது? ஐட் மூவ் ஆன் அண்ட் தட் இட்ஸ் பிகாஸ் ஐட் செய்ட் குட் பை டு ஹிம். என் கையில் இருந்து தன் கையை பிடுங்கிக் கொண்டாள். அவள் பேச்சில் கோபம் தெரிந்தது. கோச்சிக்காத. அப்படி யூ ஹேட் ரியலி மூவ் ஆன். என்னை பார்த்ததுமே ஏன் உன் மனசு கலைஞ்சது? கல்யாணத்தை நிறுத்தணும்னு உடனே முடிவு பண்ணிட்டேன். அது ஏன்? அது 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 வந்து பதிலின்றி தடுமாறினாள். மீண்டும் அவள் கையை பற்றி கொண்டு தொடர்ந்தேன். லிசன் டு மீ. நான் உன்னை குறை சொல்லலை. இந்த சிச்சுவேஷனை ஏன் நீ உனக்கு சாதகமாக எடுத்துக்கக்கூடாது? ரவியே இப்போ உன் முன்னாடி நிற்கிறதா நினச்சிக்கோ. நான் எதுவும் பேசாமல் இருக்கேன். நீயும் வாய் விட்டு எதுவும் பேச வேணாம். உன் மனசுலையே ரவி கூட பேசிட்டு ஒரு ஃபைனல் ப்ரிப்போ குட் பை சொல்லு. தட் வில் பி தி ஆக்சுவல் ஸ்டார்ட் ஆஃப் யூ ரியல் மூவிங் ஆன். நோ, தேவையில்லை. கமான் ராகினி, இன்னும் அரை மணி நேரத்தில் நம்ம ஃப்ளைட்டு கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் நாம் 2 பேரும் சந்திக்க போகிறதே இல்லை. இந்த சான்ஸை இப்போ விட்டால் இனி கிடைக்காது. ஸோ டூ இட். நோ நோ குரு, ஜஸ்ட் ட்ரஸ்ட் மீ ராகினி அண்ட் டூ இட். அவள் கைகளை அழுத்தி பற்றி பின் பிடியை சற்று தளர்த்தினேன். அவள் மனதிற்கு என் வாதம் சரியெனப்பட்டது போலும் மௌனமாய் என் கண்களை உற்று நோக்கினாள். நான் கூறியதை ஒத்துக்கொண்டாள் என்றே தோன்றியது. அடுத்த 5 நிமிடங்கள் ரவிக்கான அவளின் கடைசி விடை கொடுத்தல் அவள் மனதிற்குள் அரங்கேறியது. 5 நிமிடங்கள், என் வாழ்க்கையில் மிக நீண்ட 5 நிமிடங்கள், மிக அழகான 5 நிமிடங்கள், மீண்டும் கிடைத்திடாத 5 நிமிடங்கள். என் கண்களை மாறி மாறி பார்க்கும் அவள் பார்வையும் வழக்கத்திற்கு அதிகமாக சிமிட்டும் அவள் கண்களும் ரவியுடன் அவளின் இறுதி உரையாடலை உணர்த்தியது. ஆழமான அவள் பார்வையும் அது தோற்றுவித்த விழியோர நீர்த்துளியும் என் உயிர் வரை ஊடுருவி மனதிற்குள்ளே உணர்ச்சி பேரலைகளை உருவாக்கியது. ஆனால் அதை என்னைத் தவிர வேறு யார் அறிவார்? சுற்றியுள்ள நகரம் கனப்பொழுதில் மண்ணோடு மண்ணாகி குளிர்ந்த ஒரு பாலைவனத்தின் நடுவே நாங்கள் இருவரும் தனித்து நிற்பது போன்ற ஒரு பிரமை தோன்றியதை யார் அறிவார்? பேசாமல் நிற்பேன் என்று அடித்த வாக்குறுதியை உடைத்து விடுவேனோ என்று அஞ்சினேன். ராகு, என்னையும் மீறி வார்த்தைகளை உதறத் தொடங்கின. மனதிற்குள் என்னிடம் நானே சண்டையிட்டு கொண்டேன். பேசாமல் இருக்கச் சொல்லி மன்றாடினேன். ராகினியை
ராகு என்று ரவி செல்லமாக அழைப்பதை அவள் கூறியது போல் ஞாபகம். ஆதலால் அவள் முகத்தில் சற்றென்று தோன்றிய பரவசம், குழப்பம், மிரட்சி, மேலும் இறுக்கமாக பற்றிய அவள் கைகள், இவை அனைத்தையும் பேசக்கூடாது எனும் என் முயற்சியை உடைத்தெறிந்தன. என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் என்னை மீறி பேசலானேன். எனக்குள் இருந்து ரவியே பேசுவது போன்று தோன்றியது. ராகு, ரவி. அழுகையும் சுவாசமும் கலந்து அவள் குரல் சன்னமாய் ஒலிக்க, என்னை மன்னிச்சிட்டு ராகு. நான் உன்னை பாதியிலே விட்டுட்டு போயிட்டேன். நான் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும்ல ராகு. நிற்பதற்கு திராணியின்றி என் கால் அருகே அவள் உடைந்து அமர்ந்தாள். அருகில் நான் மண்டியிட்டு அமர்ந்தேன். ஏன் ரவி என்னை விட்டுட்டு போன? நீ எனக்கு வேணும் ரவி. நீ இல்லாமல் என்னால் சத்தியமாக முடியல. தேம்பி தேம்பி அழலானாள். நீ வாழணும் ரகு. என் வாழ்க்கை பாதியிலே முடிஞ்சதுக்காக உன்னை நீயே தண்டிச்சுக்காத. விதியால் என் உடம்பைத்தான் உன்கிட்ட இருந்து பிரிக்க முடியும். என் உயிரை இல்லைன்னு மறந்துட்டியே ராகு. இத்தனை வருஷமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நான் உன் பக்கத்திலேயே தானே இருந்தேன். நீ பேசாமல் இருந்தப்ப, உன் குரலை கேட்க முடியாமல் நான் பட்ட அவஸ்தை. நீ சாப்பிடாமல் இருந்தப்ப ஒரு வாய் உனக்கு ஊட்டி விட முடியாமல் நான் அடைஞ்ச வேதனை, இதெல்லாம் உனக்கு தெரியுமா? சாப்பிட சொல்லி பேச சொல்லி கத்தினேனே, உன் காலில் விழுந்து கதறினேனே, உன் பக்கத்தில் நான் இருக்கேன்னு உனக்கு உணர்த்த ஆயிரக்கணக்கான முறை முயற்சி பண்ணி பண்ணி நான் தோத்துட்டேன் ராகு. நீ சாகணும்னு முயற்சி பண்ணப்ப அறுபட்டது உன் கையில், என் மனசு. உனக்கு ஏன் ரகு தோணலை? நான் என்ன பண்ணினேன்னு எனக்கே தெரியல ரவி. ஐம் சாரி. நீ எனக்கு வேணும் ரவி. என்னை விட்டு போகாத. நான் உன்கிட்ட மீண்டும் வரணும் ராகு. நீ சந்தோஷமாக சிரித்து பார்க்கணும். இத்தனை வருஷமா உன்னை சுற்றி நீயே போட்டுக்கிட்ட வேலி போதும் ராகு. நீ வாழணும் ராகு. ஊருக்கு போ, கல்யாணம் பண்ணிக்கோ. நான் உன்கிட்ட வரணும் ராகு. அதுக்கு நீ வாழணும். போ. எதுக்காக இப்படி பேசினேன் என்று சற்றும் புரியவில்லை. சுற்றி இருந்த பாலைவனம் மீண்டும் எழும்பி கட்டிடங்களாக, வாகனங்களாக, மனிதர்களாக மாறியது. உலகம் மீண்டும் இயங்கத் தொடங்கியது. எனக்கான ஃபைனல் போர்டிங் காலும் ஒலிப்பது புலப்பட்டது. ராகினியின் இரு கண்களிலிருந்தும் தாரை தாரையாக வழிந்த கண்ணீர் தரையை அடைந்தது. இறுக பற்றி அவள் கைகள் சற்றும் தளரவில்லை. என் கைகள் முகத்தில் இழுத்து அணைத்து முத்தமிட்டாள். கால்களை 2 எட்டுக்கள் பின் வைத்த நான் வால்கேட்டரில் ஏறினேன். அது என்னை பின்னோக்கி இழுக்க அவள் கைகள் சற்று தளர்ந்தது. குட் பை ராகினி என்றேன். கைகள் பிரிந்தன. இருவருக்கும் இடையேயான தூரம் அதிகரித்தது. மக்கள் வெள்ளத்தில் அவள் மறைந்து போகும் வரை அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். உடல் பிரிந்தாலும் உயிர் பிரியாத உறவை உண்மையான காதல் என்பார். அப்படி ஒரு அற்புத காதலை கண்கூடாக பார்த்தவனானேன். இப்படி ஒரு காதலுக்கு சொந்தக்காரர்கள் இவர்களைப் போல் இனி எவரும் பிறப்பாரோ? எனக்கு தெரிந்த கெட்ட வார்த்தைகள் எல்லாம் சொல்லி விதியையும் அந்த கார் மற்றும் லாரியையும் திட்டினேன். ஆண்டவனையும் பழித்தேன். ரவி மேல் பொறாமை வந்தது. ராகினியின் ஆழமான காதலுக்கு சொந்தக்காரன் அல்லவா? ராகினியின் மேல் வியப்பும் வந்தது. நட்பு வந்தது. அன்பு, நெருக்கம், ஏக்கம், ஆசை, பெருமை, ஏன் கோபம் கூட சேர்ந்து வந்தது. ஆம், ராகினியின் மேல் காதல் வந்தது. அவள் என் கண்ணை விட்டு மறைந்த அந்த கணமே அவள் மேல் காதல் வந்தது. அவள் உடல் கண்டு அவள் அழகென்று நினைத்து வரவில்லை. மாறாக அவள் உள்ளம் கண்டு, உணர்வு கண்டு, அன்பின் ஆழம் கண்டு வந்த ஈர்ப்பு இது. இதனை காதல் என்று சொல்லாமல் வேறு என்னவென்பது? ஆனால் அவள் காதல் எனக்கானதல்ல, வேறு ஒருவனுடையது. இனி அவள் வாழ்வதும் காத்திருக்கப் போவதும் கூட அவனுக்காகத்தானே. இதனை என் காதல் தோல்வி எண்ணாமல் வேறு என்னவென்று சொல்வது?